இங்க பாருங்க, உங்க ஆட்டம்லாம் இனிமே செல்லாது. முதலாளி அம்மா மாதிரி கிடையாது இவரு. இவரு அமெரிக்கால வச்சுட்டு வந்திருக்காரு. எங்க பேர் கேட்டலையா? அடே மூதேவி மூதேவி, உன் பொக்க காமெடியெல்லாம் நம்ம கடையில இருக்க கிடோன்லயே வச்சு புதைச்சிரு சரியா? உன்னெல்லாம் ஐயோ முதலாளி வராரு. குட் மார்னிங் சார். வாங்க சார். பரவாயில்ல, எங்க அம்மா கடையை நல்லா தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. முதலாளி இதோட விருகம்பாக்க பிரான்ச்சு சூப்பரா இருக்கும். அக்கௌண்ட் டீடைல்ஸ் எடுத்துட்டு மேல வா. சரிங்க முதலாளி. முதலாளி வணக்கம் முதலாளி. சரி முதலாளி, வந்துடுறேன். என்னடி சின்ன முதலாளி ஜாலி டைப்பா இருப்பாருன்னு பார்த்தா இவ்வளோ கோவக்காரரா இருக்காரு. அவர் எப்படி இருந்தா நமக்கு என்ன? நம்ம வேலை செய்ய போறோம், அவர் சம்பளம் தர போறாரு. என்னதான் இருந்தாலும் சின்ன முதலாளி ஸ்மார்ட்டா இருக்கார்ல. ச்சே, நீ திருந்தவே மாட்டல்ல. எப்படி திருந்துவா? அம்ஜிக்கரையிலேருந்து ஆள் வந்தாலே ஈன்னு 32 பிள்ளையும் காட்டுவா. இவர் அமெரிக்காலேருந்து வந்திருக்காரு. சொல்லவா வேணும்? நீ மூடு. நான் மூடுறது இருக்கட்டும். இன்னும் ஒரு 6 மாசமா ஆள் வாயை பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவனை மூட சொல்லு. சி ஐயா டேய், 6 மாசமா அவளை ஃபாலோ பண்ற. அவன் உன்னை கண்டுக்கவே இல்லையாடா? உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா? சி என்ன ஜென்மமோ இவெல்லாம் எப்படி என்ன கண்டானா? மாப்பிள, உனக்கு என்னப்பா வால் சக்கரை இருக்கான்? எனக்கு அப்படியா? சக்கரை ஆளா? ஆ டேய் அப்பா, ஆளு விட்டுறா சாமி. டேய், இதில் 34 சைஸ் எடுத்து கொடு. ஏய் சஞ்சீவ், ம்? உன்னை சின்ன முதலாளி மேல கூப்பிடுறாரு. சக்கர, என் கேபின் எப்போ ரெடி ஆகும்? முதலாளி அது வந்து வேலை போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3 நாள்ல ரெடி ஆயிரும். ம். இந்த மாசம் இவ்வளோ போயிருக்கு முதலாளி. ஆனா இந்த மாசத்துல வந்துட்டான். சஞ்சீவ், ஆமாம் சார். லாஸ்ட் மந்த் 8 days லீவ் எடுத்திருக்கீங்க போல. அது அம்மா கொஞ்சம் உதவ முடியல, அதான். தப்பு இல்லை, எல்லாத்துக்கும் பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் லீவ் போட்ட நாளுக்கும் சேர்த்து சம்பளம் வாங்குறது தப்பு தானே? அது மேடம் வந்து எனக்கு புரியுது, எங்கள் அம்மா எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க போல. ஒரு விஷயம் சஞ்சய், இனிமேல் இந்த ஷாப்பை நான் தான் டேக் ஓவர் பண்ண போகிறேன். யாராச்சும் சொன்னாங்களா? ம் எங்கள் அம்மா சொல்ல போல. அப்போ நீங்களே எல்லார்ட்டையும் போய் சொல்லிடுங்க. ஓகே. சஞ்சீவ், ஒர்க் முடிச்சு போகும்போது மேனேஜர் ஒரு வவுச்சர் தருவார், அதில் ஒரு சைன் பண்ணிடுங்க. எதுக்கு சார்? வேற ஒன்றும் இல்லை, லாஸ்ட் மந்த் 8 days லீவ் எடுத்தீங்களா, அந்த சேலரியை இந்த மாதம் சேலரியில் பிடிச்சிக்கிறேன். சார் அது போன மந்த் சார். போய் ஒர்க் பார்க்கலாமே. சஞ்சீவ், அப்படியே அனு வர சொல்லிட்டு போங்க. ம். அனு, ம் உன்னை சின்ன முதலாளி கூப்பிட்றாரு. என்னவாடி இருக்கும்? போயிட்டு வரேன் இரு. இதுவும் அதே கணக்கு தான் முதலாளி. ஆனா என்ன, இவ ரொம்ப லீவ் சார். பண்ணிட்டாங்க. அனு தானே? ஆமாம் சார், அனுதான். எத்தனை நாள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் இங்கே 8 மாசமா ஒர்க் பண்றேன் சார். உங்கள் ஒர்க்கிங் பிளேஸ் எது? அது வந்து கீழே லெஃப்ட் சைட் கார்னர்ல ஒர்க் பண்றேன் சார். அப்படியா? லாஸ்ட் 2 months ஒரு நாளைக்கு 5 hours தான் உங்கள் கேபினில் இருந்திருக்கீங்க. மற்ற நேரம்லாம் எங்கே போனீங்க? அது வந்து சார், ரீசன் வேணாம், எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 15 days உங்கள் சேலரி கட் பண்ண போல இருக்க. ஐயோ சார். இந்த மாதம் சம்பளத்தில் பிடிச்சிக்கிறேன். நீங்கள் போய் உங்கள் கார்னர்லேயே ஒர்க் பண்ணுங்க. சார் கோன் ஒர்க் போங்க. ஏன்னு வா 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 வா. என்னன்னு இங்கிருந்தா? ஒரே அடிதான். ஹே, என்னடி ஆச்சு? என்ன இருக்கும்? மேடம் இத்தனை நாளா ஓபி அடிச்சது சின்ன முதலாளி கண்டுபிடிச்சிருப்பாரு. டேய், நானே அமைதியா செம்ம இருடா, காண்டில் முதலாளி இருக்கேன். வராரு. கம்முன்னு இரு. முதலாளி வணக்கம் முதலாளி. முதலாளி, நான் ஒன்றும் இவனுக்கு மாதிரி கிடையாது. ஒரு நாள் கூட லீவ் போட்டதில்லை முதலாளி. ஏன் கடைக்குள்ள வந்துட்டேன்னா என் கேபின் விட்டு ஒரு செகண்ட் கூட நகர்ந்தது இல்லை. பட்டதானே உன் பேரு? ஆமா முதலாளி. டெய்லி எத்தனை மணிக்கு கடை ஓப்பன் பண்ணுறீங்க? ஷார்ப்பாக 9 மணிக்கு நம்ம சக்கரை கடை ஓப்பன் பண்ணிடுவோம் முதலாளி. 9 மணிக்கே வா. ஆமா முதலாளி. அப்புறம் எதுக்கு 10 மணிக்கு கடைக்கு வர? இதுக்கு பேர் தான் தவளை தன் வாயாலே கெடுங்கிறது. லிசன், எங்கள் அம்மா இது வரைக்கும் ஷாப்பை எப்படி வச்சுருந்தாங்க, நீங்களா எப்படி வேலை செஞ்சீங்க, எல்லாத்தையும் விட்டுடுங்க. இனி டெய்லி மார்னிங் 9 o'clock எல்லாரும் ஷார்ப்பாக கடைக்குள்ளே இருக்கணும். நைட் 10 o'clock தான் அவுட் ஆகணும். காஃபி பிரேக் எதுக்கு 15 minutes, மேக்ஸிமம் 10 minutes தான். அந்த 5 நிமிஷத்தை மிச்சம் பண்ணி தான் கோட்டை கட்ட போறாரு. லஞ்ச் பிரேக் டைம் என்ன? ஒரு 1 மணி டு 2 மணி வரை முதலாளி. ஆனால் 12:45க்கு போயிட்டு 2:15 தான் வராங்க. அப்படியா? தெரியலையே முதலாளி. தெரிஞ்சுக்கணும், அதுதானே உனக்கு சம்பளம் தராங்க. இதான் ரூல்ஸ். இதை ஃபாலோ பண்ணுறவங்க இங்கே ஒர்க் பண்ணலாம், இல்லைனா வெளியே போயிட்டே இருக்கலாம். இனிமேதான் உங்களுக்குலாம் இருக்கு. அந்த முதலாளி இவ்வளோ ரூல்ஸா? இனி என்னலாம் பண்ண போறாரோ? இந்தா,
இதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ். நீ போய் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க மாலதி அக்காட்ட கொடுத்துரு. ஏன் உனக்கு கையில் நீயே போய் குது. எனக்கு கையெல்லாம் இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு தான் காலையில இருந்து மனசு சரியில்லை போல. அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி மாடிப்படி ஏறினாவாச்சும் சரியாயிடுமோன்னு பார்த்தேன். என்ன கலாய்க்கிறியா? சேச்சே இல்லையே. பார்க்குறேன். நீ எப்போதான் மனசு இறங்குவேன்னு நானும் பார்க்குறேன். அதுக்கெல்லாம் டைம் ஆகும். கடையில உனக்கு வேற பொண்ணுங்களே இல்லையா? ஏய், என்ன பார்த்தா உனக்கு பொறுக்கி மாதிரி தெரியுதாடி? பார்த்தா தெரியல, பழகுனா கண்டுபிடிச்சிடலாம். ம் ம். உனக்கு இருக்கு. ஆகா மச்சான் காலையில் ஆரம்பிச்சிட்டானா? இருறா வரேன். அனு என்ன? லஞ்சுக்கு என்ன வேணும்? நான் ஒன்றும் கொண்டு வரல. கொண்டு வரலையா? நான் கொண்டு வந்திருக்கேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுமா? உன் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு விஷத்தை குடிச்சிட்டு செத்துருவேன். வெஸ்து குடிச்சு தருவியா? டேய் பட்டை. சொல்றா. ஐயால்ரா. இருந்துட்டு போட்டோம். இருந்துட்டு போட்டுமா? ஃப்ரெண்டோட அளவு சார் பண்ணு நினைக்கிறேன். உனக்குலாம் வெக்கமாவே இவனுங்க இல்லையா? வேற. அவளை காரி திருப்பி நீ அவளை ஃபாலோ பண்ணியே உனக்கு அசிங்கமா இல்ல? அப்பா. டேய் சின்ன மலை யாராரு? ஏய் மணி 10 இந்த ஆளு எவ்வளவு லேட்டா வரான்? நேத்து போய் நம்ம கன்வின்ஸ் பண்ணோம்டா. இரு என்னன்னு கேட்கறேன். டேய் டேய் என்னடா? நம்ம பேசின மட்டும் அவர் காலைல வந்துச்சுன்னு ஏன் நம்மள வேலையை எடுத்து தூக்கிட்டு வர்றா? மேடம் இங்க வாங்க 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 வாங்க. டேய் அவங்களே ஏன்டா கூப்பிடுற? இந்த மென் செக்ஷன்ரா. ஏய் சும்மாடா உனக்கு ஒண்ணும் தெரியாது. சொல்லுங்கக்கா. பேசாம அமைதியா நில்லு. மேடம் சொல்லுங்க என்ன வேணும்? எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க ரேஞ்சுக்கு இந்த கடையில வாங்கணுமா தானே யோசிக்கிறீங்க. ஆனா பாருங்களே உங்கள மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்தாதான் நாங்க முன்னேறவே முடியும். இப்ப சொல்லுங்க என்ன வேணும்? மறுபடியும் புரிஞ்சு போச்சு. பூட் கட் பேண்ட், கிராப் கட் சுடி, மேக்ஸ் டி-ஷர்ட் இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கலாம் தானே வந்தீங்க. ஒரு 12 வயசு பொண்ணுங்க போற மாதிரி 10 சுடிதார் கொடுங்க. 500 ரூபாய் பட்ஜெட்ல இருந்தா ஓகே. 500 ரூபாயிலையா? ஆமா. யானு என்னடா? அங்க போங்க. அத லேடி செக்ஷன். சரிங்க. டேய் ஒருத்தவங்கள ஆளை பார்த்து எடப்படக்கூடாது. அவங்களுக்கு என்ன வேணும்னே அவங்களுக்கே தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, டிஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் இருக்கா? மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரைட் சைடு சார். ஏன் இங்க இல்லையா? இது லேடிஸ் செக்ஷன் சார். ஓ அப்படியா? அப்போ லேடிஸ் யூஸ் பண்றதுலயே காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்து போடுங்க. என்னாச்சு? இவர் பார்த்தா ட்ரெஸ் வாங்க வந்த மாதிரியே தெரியல. என்ன பிரதர் வேணும் உங்களுக்கு? நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏன் நடுவில் வரீங்க? தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணாதீங்க. ஓனருக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். ஓ அப்படியா? வர சொல்லுங்க பார்க்கலாம். ஹே ஓனர் வராரா? சரிங்க முதலாளி. என்னாச்சு? ம்? என்ன ப்ராப்ளம்? ஏய் மச்சான், எப்போ வந்த? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வரேன்னு சொல்லிருக்கலாம்ல. சும்மாடா ஒரு சர்ப்ரைஸ். முதலாளி இவர் யார் முதலாளி? இவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட், இப்ப பெரிய பிசினஸ்மேன். ஏய் சும்மா இருடா. வந்தவன் கேபின் வராம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உன் ஸ்டாஃப்லாம் எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு சும்மா செக் பண்ண. பரவாயில்ல, நல்லா தான் இருக்காங்க. சரி வா மேல கேபின் போலாம். அப்புறம் மச்சான் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஓகே தானே? லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் பவர்ட் பை ரித்துகுமார் தி ஃபேமிலி ஷாப், மதுரவாயில் மற்றும் விருங்கம்பாக்கம்.